காவேரி திட்டி அமுச்சுட்டு வந்து செமட்டுக்கு டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட போகிறத பார்த்து பின்னாடியே மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு சாரதா போகிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மாப்பிள்ளை, எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை, அவள் எதுவும் திட்டுறான்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க மாப்பிள்ளை, அவளை வெறுத்துறாதீங்க மாப்பிள்ளை அப்படின்றாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? காவேரி இப்போ எல்லாத்தையும் மறந்த நிலமையில இருக்கா, அவளை இப்படி அத்தை நான் வெறுப்பேன், அதெல்லாம் நான் வெறுக்க மாட்டேன் அத்தை. காவேரி என்ன பேசினாலும் பற்றி இருக்க கவலை இல்லை அத்தை. நான் எப்போவுமே காவேரிக்காக காத்துட்ருப்பேன் அத்தை. அவளுக்கு சீக்கிரமாக குணமாகணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறத தவிர இப்போ எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல அத்தை. அவள் என்னை வெறுக்கிறா, போக சொல்கிறா, அவள் நிலைமையிலன்னு பார்த்தா அதெல்லாம் கரெக்டு தானே அத்தை, நான் யாரோ ஒருத்தன் தானே, அப்போ என்கிட்ட அவள் அப்படி தானே அத்தை நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோடு நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சாரதா வந்து வருத்தப்படுறாங்க. விஜயை நினச்சி இப்படி பண்ணுறாளே அவள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து காவேரிக்கு மெசேஜ் வருது சாரின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா காவேரி யார் சாரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்கள பார்த்த மாப்பிள்ளாக சாரி சொல்கிறாரு. இவர் எதுக்கு சாரி சொல்கிறாரு, இப்போ எதுக்குங்க நீங்கள் சாரி சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறீங்க, அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இல்லை இல்லை காவேரி, உங்களை பிடிக்காமலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் உங்கள் அம்மாவும் அந்த கசினும் சேர்ந்தா இந்த மாதிரி உங்களை பிடிக்காத மாதிரி என்ன சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க அம்மா வந்து இப்படி பேசி விட்டி அந்த தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அவரை பேசுனதா உனக்கு பெரிய விஷயமா இருக்கா, நீ அவர் கூட பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி உனக்கு இப்படி மனசு வந்தது, வந்து இப்படிலாம் பண்ணுறதுக்கு, பெத்த பொண்ணை யாராவது இப்படி பேசுவாங்களா, அவர் கூட சேர்ந்து அந்த பேச்சு பேசியிருக்க, நீ எல்லாம் மனுஷியா, நீ எல்லாம் ஒரு தாயா, உன்னை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக வருது, நான் தான் உன் வயிற்றுல தான் பிறந்தனா, நீ என்னோட அம்மா தானா, இல்லை எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்றாங்க. ஏந்தி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, அப்படி தான் பேசுவேன், உன்ன மாதிரி ஒரு அம்மா யாருக்கும் கிடைக்கவே கூடாது, எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிடு, இதுக்கப்புறம் நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, உன்னை நான் பார்க்குறதே விரும்பலை, என் மூச்சிலே முடிக்காது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு சாரதா அப்படியே உடஞ்சி வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக கதைக்கிற அழறாங்க. ஏன் பொண்ணு இப்படி என்ன பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா அவங்க அம்மா எங்கே போனாங்க, இவங்க கடத்திற்கு எங்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து உட்காடுறாங்க. எங்கே போனாங்க இவங்க, ஆளே காணோம், இந்நேரம் நான் திட்டின திட்டுக்கு கோவமாக இருப்பாங்க போல் இருக்கு, ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களே காஃபி போட்டு குடிக்கிறாங்க. யோசனை பண்ணிட்டு எங்கே இன்னும் காணும் யோசிச்சு, ஒருவேளை அம்மா நான் திட்டினதால வெளியே எங்கே போயிடுச்சா, ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. காவேரி யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்து கோவத்தில் பேசின வார்த்தைகள்லாம், ஐயோ அம்மாவை நான் இப்படி பேசிட்டேனே பாவம் அம்மா அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லா இடத்தையும் இப்போ பக்கத்தில் தேடிட்டு வராங்க. காணவே காணோம். ரொம்ப பயந்து போகிறாங்க. உடனே வந்து ஒரு வேளை கோச்சின் வந்து கொடைக்கானல் எங்கே போயிடுச்சா, இல்லை வந்து யமுனா வீட்டுக்கு போயிடுச்சா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, அம்மா அங்கே வந்துச்சான்னு எப்படி கேட்குறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பேசி பார்க்குறாங்க. அம்மா எப்படிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்குறாங்க. அது என்ன கேட்டால், அப்பா அம்மா அங்கேயும் போகல, அப்போ அம்மா எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க காவேரி. உடனே விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி சாயந்தரத்துலேருந்து வந்து அம்மாவை காணுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் வந்து ரொம்ப பதட்டம் அடையாதீங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. என்னங்க ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி சாயந்தரத்துலேருந்து அம்மா காணுங்க, அம்மாவை ரொம்ப திட்டேன், அதான் அவங்க வந்து எங்கே போனாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்றாங்க. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. 2 பேருமே எல்லா இடமும் வந்து தேடி பார்க்குறாங்க. அவங்க போகிற இடம் எல்லா இடமும் ஒன்று விடாமல் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து சாரதா வந்து கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் காவேரி அழறாங்க. கண்டிப்பாக அவங்க அம்மா இந்த கோயிலில் இருக்க சான்சஸ் இருக்குது, அப்பப்போ அந்த கோயிலுக்கு தானே போவாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த கோயிலில் ஃபுல்லாகவே சுற்றி வராங்க. காவேரி ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழறாங்க. உடனே காவேரி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்க மிஸ், அழாதீங்க, எப்படியும் வந்து கிடச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.